Hello everyone, welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி prawn biryani. இதுக்கு தேவையான ingredients என்னென்னு பார்த்திரலாம். 1/2 கிலோ எறா எடுத்திருக்கேன். prawn நல்ல பெரிய சைஸா. 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி அதையும் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். கொத்தமல்லி புதினா, இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், தேவையான அளவு உப்பு, 3 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய், 5-6 லவங்கம், 1 பட்டை. ½ kg பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நான் தண்ணி ஊற்றி சோக் பண்ண போகிறேன். ஒரு ½ an hour சோக் ஆனால் போதும். ரைஸ் குக் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் சுடுதண்ணி வைக்கிறேன். பிரியாணி இந்த பாட்டில் தான் பண்ணுவேன். பட் இது கொஞ்சம் டீப்பாக இருக்கிறனால நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டேன் அது ஒழுங்காக தெரியாது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன பேனில் மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த பெரிய பாட்டில் தம் போட போகிறேன். ஸோ அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரானை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எண்ணெயில் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நான் ப்ரானை ஃப்ரை பண்ண போகிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ப்ரானை ஃப்ரை பண்ணால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இது ஒரு ½ குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். நம்ம கடைசியாக தம் போடும் போது ப்ரானையும் சேர்த்து நம்ம தம் போட போகிறோம். ஸோ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற எறாவையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரான் ஃப்ரை பண்ண அதே எண்ணெயிலே நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா,
அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, ஏலக்காய், லவங்கம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க 2 பெரிய வெங்காயத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். ஸோ எண்ணெய் வந்து மறக்காமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்ம ரைஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. இப்போது ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சோண்டு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க ரைஸையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். ஒரு 80% மட்டும் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆகணும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளியும் நம்ம இப்போ இதில் சேர்த்துற போகிறோம். இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் மிச்சம் இருக்கிற மிளகாய்த்தூள், கரம் மசாலாவையும் நம்ம சேர்த்துருக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக வந்து புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் ஆகட்டும். ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 80% குக் ஆகிடுச்சு. இதை நான் ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ மசாலா நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரானி இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம்.
ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். ஸோ ஆயில் லூஸ் ஆகிடுச்சுன்னா நம்மளோட பிரியாணி மசாலா ரெடி ஆகிடும். ஸோ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தம் போட்டுடலாம். இப்போ நான் தம்மில் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மசாலா போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்க ரைஸையும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சாஃப்ரான் இருந்துச்சுன்னா சாஃப்ரான் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு ஃப்ரைட் ஆனியன்ஸ், சாப் பண்ண கொத்தமல்லி, ஸோ இப்போ நெக்ஸ்ட் லேயர் நான் போட போகிறேன். ஸோ ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நான் தம்மில் வைக்க போகிறேன். ஒரு அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா வந்து ஈர துணி வந்து மேலே போட்டு நீங்கள் தம் போடலாம். உங்களோட லிட்டில் வந்து ஹோல்ஸ் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட க்ளோஸ் பண்ணி தம் போட்டுடலாம். நம்மளோட யம்மியான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கூட நீங்கள் வந்து ரைத்தா, மிர்ச்சிக்காய் சலான், கத்திரிக்காய் பச்சடி இந்த மாதிரி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.